ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ரிலாக்ஸ்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசலாங்கிறக்கா வந்திருக்கோம். இன்னைக்கு என்னன்னா, இந்த பிஹெச்டி மட்டும் ஒரு சில பேர் எப்படி சீக்கிரம் முடிச்சிடுறாங்க, சில பேருக்கு ஏன் லேட் ஆகுது, அதுக்கு என்னெல்லாம் காரணம், சில பேர் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக பண்ணுறாங்களே, ஏன் சில பேர் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சுலபமாக பேசலாம். சரி, நம்பர் 1 என்னோட அனுபவத்திலேருந்து சொல்லிடுறேன். பிஹெச்டி டிலே பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்களை நான் அடுக்கிறேன் என்னோட அனுபவத்தில் பார்த்தது. நம்பர் 1 ப்ரொகாஸ்டினேஷன், தாமதப்படுத்துறது. இன்னைக்கு ஒரு வேலை பண்ணணும்னு வச்சிருப்பாங்க, பட் அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இதை படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அல்லது எழுதணும்னு வச்சிருப்பாங்க, எழுத மாட்டாங்க. எந்த இதை எடுத்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்படி தாமதப்படுத்திட்டே இருக்கிறது. தாமதம் தான் உங்க பிஹெச்டியை கில் பண்ணக்கூடிய முதல் பெரிய எதிரி. ஸோ தாமதப்படுத்தாதீங்க. நம்பர் 1, ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது. எதை பண்ணுறோமோ அதை அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் பண்ணிடணும். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த தாமதத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் பிளான் பண்ணணும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ண. உதாரணத்துக்கு ஃபுல் டைம் ஸ்காலர், பார்ட் டைம் ஸ்காலராக இருப்பீங்க. அப்போ அன்னைக்குள்ள என்ன படிக்க முடியுங்கிறத ஒரு ஜுடிஷியஸாக நீங்கள் பிளான் பண்ணணும். ஜுடிஷியஸாக பிளான் பண்ணனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போ பாருங்க, டென்ஷனில் எல்லா வேலையும் பண்ணீங்கன்னா எதுவுமே உருப்படி ஆகாது. முதல் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். ரிலாக்ஸாக இருந்துட்டு தான் ஒரு வேலையை பண்ணீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். டென்ஷனில் ஒரு வேலை பண்ணீங்கன்னா அதனோட ப்ரொடக்டிவிட்டி 40%. அதே ரிலாக்ஸில் ஒரு வேலை பண்ணீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி 100%. அதனால் எப்போவுமே கூல் அண்ட் கம்போஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதை வேலையை ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், எத்தனை மணி நேரம் எழுதணும், எத்தனை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக. ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தால் இப்போ காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிறவரையும் என்ன பண்ணுறீங்கன்னு தெளிவாக பிளான் பண்ணிடணும். இதே பார்ட் டைம் ஸ்காலராக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபேமிலி இருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு சுலபமாக, உதாரணத்துக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ரிசர்ச்சுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அந்த 3 மணி நேரத்தை ப்ராப்பராக செலவு பண்ணணும். அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேலையே பண்ண முடியாது. முதல்ல கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கணும். அதுக்கு இந்த ஷெட்யூலிங் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னாவே பாதி ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிலிருந்து குறைஞ்சிடும். எப்படி சார்? வெரி சிம்பிள். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒரு யூடியூப் வீடியோவில், ஒரு காஃபி சாப்பிட்டு பேசுகிறேன். ஏன் எந்த வீடியோவில் இந்த மாதிரி நான் காஃபி சாப்பிட்டு பேசுறது இல்லை, இந்த வீடியோவில் ஏன் பேசுகிறேன்னா, ரிலாக்ஸ்டாக எதையும் கூலாக பண்ணணும். இதுக்கு தான் ஒரு சிஸ்டம், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம கம்ஃபர்டபுளோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல் என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த ஸ்டைலில் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒவ்வாத ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் சக்ஸஸே ஆக முடியாது. இப்போ சில பேருக்கு படிக்கிறது ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ பயங்கரமாக படிக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஆனால் படிப்புங்கிற ரீடிங் தான் பேஸ் ரிசர்ச்சுக்கு. பட் இருந்தாலும் அவங்க ஒரு விஷுவல் லேர்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணால் நிறைய படிக்கிற விஷயங்களை வீடியோவாக பார்க்கலாம், அல்லது ஆடியோவாக கேட்கலாம், ஆடியோ புக்காக கேட்கலாம். பாசிபிலிட்டி இருந்ததுன்னா, இல்லாத பட்சத்தில் நீங்கள் படிச்சுதான் ஆகணும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்கள் ஸ்டைல் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அதுதான் 2வது விஷயம். இப்போ அடுத்தது நீங்கள் மெயினாக அந்த ஷெட்யூல் பண்ணுறது என்ன பண்ணுங்க, ஒரு டைரி கையில் வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன, அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், நார்மலாக டே பிளானிங், வீக்லி பிளானிங், மந்த்லி பிளானிங், குவார்டர்லி பிளானிங், ஆஃபர்லி பிளானிங், இயர்லி பிளானிங் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு டார்கெட்டும் இந்த வாரத்தில் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கணும். அந்த வாரத்தினுடைய கடைசி நாள், உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை, எது உங்கள் வாரத்தோட கடைசி நாள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உட்காந்து அந்த வீக் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிருக்கீங்களான்னு, ஷெட்யூல் பண்ணது அச்சீவ் பண்ணிக்கலான்னு பார்க்கணும். ஒருவேளை அச்சீவ் பண்ணலைன்னா ஏன் அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பை அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணாதீங்க, அவ்வளோதான். எல்லாமே நம்மளால சக்ஸஸாக பண்ண முடியாது, பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால சில விஷயங்கள் பண்ண முடியலன்னா அதை விட்டுருங்க, நோ பிரச்சனை. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வெளியில் போக வேண்டியதாக போச்சு, ஓகே, நோ ப்ராப்ளம். பட் பர்பஸாகவே நீங்கள் பண்ணல, வேணும்னே உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தீங்க, அல்லது ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டு டைமத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தயவுசெய்து வாழ்க்கையில் என்றைக்குமே பிஹெச்டி போய் முடியாது. இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தோம் பண்ணணும். பட் அதையும் ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக கமெண்ட் அடிச்சு ஜாலி ரிலாக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் எதையுமே ஷெட்யூல் இல்லாத விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால டிராக் ஆகிட்டே இருக்கும், காலத்துக்கும் இழுத்துட்டே தான். சில பேர் 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது,
பிஹெச்டியை முடிக்க முடியலன்னா உண்மையாலும் நீங்க போய் கேளுங்க, 7 வருஷம் 8 வருஷம் பிஹெச்டி பண்ணணும்னு சொன்னவங்கள்ட்ட போய் உண்மையாலுமே எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணான்னு கேட்டு பாருங்க. உருப்படியா 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மீதி நாள் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்திருப்பாங்க. கேட்டா கைடு பிரச்சனைம்பாங்க, இல்லைன்னா ஃபேமிலி பிரச்சனைம்பாங்க, இல்லைன்னா அது தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. அப்ப அதெல்லாம் 8 வருஷம் சொல்லவே கூடாது. முழுசா ஃபுல் எஃபர்ட் போட்டு யாருமே 8 வருஷம் எல்லாம் பிஹெச்டி பண்ண வேண்டிய நெசசிட்டியை ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க, கண்டிப்பா 3 வருஷத்துல முடிக்க முடியும், முடிச்சுடுவாங்க நிச்சயமா, இல்ல டவுட்டே கிடையாது. எஃபர்ட்டே போடாம நீங்க வந்து உதாரணத்துக்கு கைடு ஃபிக்ஸ் பண்றப்போ ஒரு பாக்குறாங்க, பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க லேட்டாக பண்ண என்ன பண்ணுவாங்க, உடனே டக்குன்னு பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆனா அதே ப்ராப்பரா பண்றாங்க பாருங்க, கரெக்டா 3 வருஷம் முடிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணிட்டு கரெக்டா ஸ்டடி அவங்களோட பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கு. அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நல்லா படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். என்னன்னா கன்ஃபியூஷன். சிலது பண்றது சரியா தப்பா அப்படின்னு தெரியாம சில நேரங்களில் ப்ராப்பரா கைட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன தோணும், என்ன நான் பண்றது சரியா தப்பான்னு குழம்பிட்டு இருப்பாங்க. அவங்க போதாத நேரம் ஒரு தவறான ஒருத்தங்க ஐடியா கேட்டா அவங்க நல்லா பண்ணுனா கூட அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு கதை, எல்லாம் அவுட்டு. அதெல்லாம் ப்ராப்பரான பர்சன்ட்டை நீங்க கைட் கேட்கணும். ஒன்றும் தெரியாது அறகுறையா இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரு தப்பு பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு என்ன அதே தப்ப சொல்லுவார். சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே அவர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ எங்க சீக்கிரம் முடிச்சிருக்கீங்களா, அவங்க 5 வருஷம் பண்ணி 5 வருஷமா பிஹெச்டி முடிச்சாங்க, நீங்க 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சிருவீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்கிரட்டை சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை தான் பண்றோம், நம்ம வீடியோல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் என்ன சார் எல்லா சீக்கிரட்டும் நீங்க சொல்லிடுறீங்க, என்னத்த பெரிய சீக்கிரட்டுங்க, நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை 4 பேர் சொல்லி கொடுத்துட்டு போறதா, இதுல போய் ஏதாவது பெரிய பெரிய நம்ம இமயமலை ஏரியா பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம். நான் ஒரு ரிசர்ச்சர், என்கிட்ட ஒரு 5 பேர் முடிச்சிருக்காங்க, ஒரு 5 பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்றோம், நிறைய அனுபவங்களை சேகரிச்சிருக்கோம், 20 வருஷமா ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல, அப்ப நமக்கு தெரியும். அந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஆனா இந்த மனப்பக்கம் எல்லாத்துக்கும் இருக்காது. ஏன்னா சில பேர் எங்கடா நமக்கு தெரிஞ்சு, நான் சொல்றேன் என் வீடியோ பார்த்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நாளா வந்து 4 வருஷம் பண்ணேன், அவங்க 2 வருஷம் பண்ணானு பண்ணட்டுமே, என்னப்ப நான் பண்ண தப்பு அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். இதுல வந்து நான் வந்து 3 வருஷத்துல முடிச்சிட்டேன் பிஹெச்டி, 3 வருஷத்துல பிஹெச்டி சப்மிட் பண்ணேன், வைவாக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அதேனாலதான் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் நான், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து ஒன்றும் சீக்கிரட்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் நான், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அதனால நீங்க கேட்கற கைடன்ஸ் தப்பா கேட்டீங்கன்னா, அவரு 5 வருஷம் பண்ணேன், இவன் மட்டும் 3 வருஷம் முடிச்சிடறதா அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க. நான் ஒரு போன வாரம் கூட ஒருத்தங்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நார்மலா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன பண்ணலான்னு. சார் இந்த மாதிரி எனக்கு யாரும் சொல்லியே தர மாட்டாங்கன்னு பயமுறுத்துறாங்க சார், என்னால் பண்ண முடியுமா முடியாதுன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, அவங்களுக்குலாம் பயம், நீங்க சீக்கிரம் முடிச்சிருவீங்கன்ட்டு, அதனாலதான். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசாதீங்க. நீங்க யாரு பாசிட்டிவா சொல்றாங்க அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. அந்த மாதிரி பண்றப்போ உங்களால பாசிட்டிவா முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் நீங்க பண்ண வேண்டிய அடுத்த விஷயம். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, யார்கிட்ட பேசினா உங்களை பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணாலும் அவங்ககிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். பிஹெச்டி விஷயத்துல யார் உங்களை டிமோட்டிவேட் பண்றாங்களோ அவங்ககிட்ட அந்த பிஹெச்டி விஷயத்தை பேசாதீங்க. ஏன்னா நீங்க முடிச்சிருவீங்கிறதுக்காகவே உங்களை வேணும்னே பிளான் பண்ணி என்ன பண்ணுவான், நெகட்டிவா உங்கள்கிட்ட போர்ட்ரே பண்ணிட்டு தவறான உதாரணத்தை சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்றதுக்கான ஒரே வழி, இந்த நெகட்டிவ் மைண்டட் பீப்புள் கூட இருக்கக்கூடாது. ஒண்ணு, கைடன்ஸை ப்ராப்பரா இருக்கவங்கிட்ட கேட்டுக்கணும். நிறைய பேர் உதாரணத்துக்கு என்கிட்ட கேட்கறாங்கன்னா, இந்த ரிசர்ச் மென்டரிங் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றேன்னா, அதுல என்கிட்ட வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ரிலேட்டடா பண்றோம், மந்த்லி ஃபீஸ் வாங்கிக்கிறோம். பட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க வைக்கிறோம். இது என்னை மாதிரி ஏதாவது வேற ஒருத்தங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, இல்லது யாரோ ஒரு ஃப்ரெண்டு பாசிட்டிவா சொல்லுவார் அவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்டு அவங்ககிட்ட தான் நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். முடிய நீங்க பண்றதெல்லாம் நல்லா பண்றத போய் தப்புன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் நல்லா பண்ணிட்டு போனாலும் அது கடைசி வேலை தப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு என் பிஹெச்டி சமயத்துல. நான் ஒரு தடவை பாதி ஒர்க்கை முடிச்சிட்டேன், ஒருத்தர் போய் கேட்கறேன், சார் இது நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன். ஐயோ இதெல்லாம் பிஹெச்டியே கிடையாது, நீங்க பண்ண ஒர்க்கு பிஹெச்டிக்கு ஆகாது, எல்லாம் தப்புன்ட்டார். ஐயோன்னு எனக்கு பயங்கர வருத்தம், என்னடா பண்றது, நம்ம சொன்னா அத்தனை தப்புன்ட்டாருன்ட்டு. தெய்வாதனமா அடுத்த அவர்கிட்ட அந்த பேசிட்டு ஒரு வாரத்துல பயங்கர மைண்ட் அவுட், மூட் அப்செட் ஆயிட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெய்வாதனமா இன்னொருத்தர் மீட் பண்றேன், அதே விஷயத்த அவர்கிட்ட சொல்றேன். அவரு சொல்ல பிஹெச்டி பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. என்ன சார் போன வாரம் தான் அவர் சொன்னாரு என் பிஹெச்டி ஒண்ணுமே இல்லை, நான் பண்ணதெல்லாம் தப்புங்கிறாரு, நீங்க பாதி பிஹெச்டி முடிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற. அப்புறம் சொன்னேன், ஆமாப்பா எல்லாம் வச்சிருக்க, நீ எல்லாம் கரெக்டா இருக்கு, பண்ணு, நீ எடுத்து நீ கரெக்டா போய் ரெடி பண்ணி இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா தேவையான சோர்ஸ் வச்சிருக்க, நீ எழுத வேண்டியதான் அப்படின்னாரு. இந்த மாதிரி இவ்வளவு கேஷுவலா பேசினார். எனக்கு அது வரல, நம்பிக்கையே வரல. அப்புறம் இல்ல சார் ஒருவேளை என்னை மோட்டிவேட் பண்றதுக்காக சொன்னீங்க, உண்மையா தப்பா சொல்றேன், நீ சொல்றதெல்லாம் கரெக்டா, அவர் சும்மா சொல்லுவாங்க, அவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்காத நீ அப்படின்னா. சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு வார்த்தை தான் என்னை வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிச்சு. அடுத்த 6 மாசத்துல கடகடன்னு அடிச்சு தூக்கி தம்சப் பண்ணி பிஹெச்டி முடிச்சுட்டேன்.
3 வருஷத்துல கிளியர் பண்ணிட்டேன். பட் இடையில கன்ஃபியூஷன் வரப்ப அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதை பொறுத்து தான் உங்க லைஃப் மாறப்போகுது. ஸோ அதனால கரெக்டான நபர்கிட்ட பேசுங்க, கரெக்டான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணுங்க. ப்ராப்பரா படிக்கிறதுனா எந்த மாதிரி படிக்கிறதா அல்லது வீடியோவை கேட்கறதா அல்லது எப்படி டிஸ்கஸ் பண்ணு பார்த்துங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு விஷயம், ஓவர் திங்கிங். என்கிட்ட கேட்கறது, இன்னொருத்தர் கேட்கறது, 10 பேர் 10 ஐடியா சொல்ல நீங்க முடிஞ்சுங்க கதை. சரி, கரெக்டா யோசிங்க. ஒருத்தர் போறதுக்கு முன்னாடியே அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விட்ட போனா கரெக்டா வருமானு செக் பண்ணிட்டு போங்க. 4 பேர்த்து கேட்டீங்கன்னா 4 பேர் 4 விதமா சொல்லி நீங்க கடைசியில் எல்லாமே தப்புங்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஓவரா கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. PhD ஒரு லிமிடெட் கைடன்ஸோட இருங்க, கண்டிப்பா முடிச்சிடலாம். ஃபைனல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க்குங்க. நீங்க கரெக்டா பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், நார்மலா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அந்த டார்கெட்டுகள் முடிச்சிடணும். இப்போ 3 வருஷம் PhDனா 6 மாசத்துல ஒரு வேலை, அடுத்த 6 மாசத்துல ஒர்க்கணும், 1 வருஷத்துல இவ்வளவு முடிச்சிடணும், 2வது வருஷத்துல இவ்வளவு முடிக்கணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ண கோல் அச்சீவ் பண்ணிருக்கணும். ஒருவேளை முதல் 6 மாசம் மிஸ் ஆயிடுச்சுன்னா 2வது 6 மாசத்துல ஃபிக்ஸ் பண்ண கோலும் முதல் 6 மாசத்துல மிஸ் ஆன கோல் 2 சேர்த்து அச்சீவ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு டெடிகேட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா 100% 3 வருஷத்துல எக்காரணத்தை கொண்டு எவ்வளவு மோசமா இருந்தா கூட நீங்க முடிச்சிடலாம். ஏன்னா ப்ராப்பர் ஸ்கெடியூலிங், ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான ஒரு நல்ல ரீடிங், நல்ல ஒரு கைடன்ஸோட நீங்க பண்ற பொழுது நிச்சயமா உங்களால 3 வருஷத்துல முடிக்கலாம். ஏன்னு கேளுங்க, என்னோட 4 ஸ்காலர் இப்போ 5வது ஸ்காலர் சப்மிட் பண்ணிட்டான், எல்லாருமே 3 வருஷத்துல முடிச்சுப்பாங்க. ஒருவேளை அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பர்சனலா அதை லேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல வேலை முடிஞ்சிடும். அப்படிதான் நம்ம கைட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்க பர்சனல் ரீசன், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா இருந்தனால ஒரு வருஷம் உங்களால் ஒர்க் பண்ண முடியல. சில பேர் இப்போ உதாரணத்துக்கு லேடி கேண்டிடேட் திடீர்னு கன்சீவ் ஆவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்காக ஒரு 1 இயர் பிரேக் எடுப்பாங்க. அதெல்லாம் ஃபைன். பட் ஃபுல் ப்ரொடக்டிவா 3 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இப்போ முடிக்க முடியும். அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நீங்க முடிச்சிருவீங்க. முடிக்கலைன்னா நீங்க ஏன்னு சொல்லி என்கிட்ட கேட்கலாம். புரியுதுங்களா? நான் சொன்னது எல்லாமே வெரி ப்ராக்டிக்கல் டிப்ஸ் தான். அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் சீக்கிரம் முடிங்க. என்னோட நோக்கமே எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் PhD முடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆகணுமோ ஆகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறோம். அண்ட் வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.